Good morning, guys. Welcome to the Sparking Electrical YouTube channel. இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are going to see the fundamental of electrical electronics through a simulation software are available online animation platforms or any open websites. ஸோ இந்த பேசிக்கா என்ன சிமுலேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா MATLAB அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறோம். And we will move on to the further softwares depends upon the commands which I received. So MATLAB அப்படிங்கிறது என்ன அப்படின்னா which is an basically stands for a matrix laboratory. இந்த MATLABல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா we can basically we can do two things. One, we can write the coding and second one, we can do the simulations. So இதுல coding மட்டும்தான் இல்லை, we can also have a simulation environment. So it's not only purely for electrical electronics, you can use it for many different applications or many different fields: electrical, electronics, computer science, mathematics. It is purely an mathematical based softwares. So we can write the program if you know the concept of what the fundamental is. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இசிஇ, வாட் எவர் மே பி த சப்ஜெக்ட், வி கேன் யூஸ் தி MATLAB சாஃப்ட்வேர். ஸோ திஸ் இஸ் அன் வெரி லார்ஜ் என்வரான்மெண்டல். இதில் நம்ம வந்து ஒவ்வொரு பேசிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் பேசிக் ஆஃப் MATLABஸை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, MATLAB சாஃப்ட்வேர்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிச்சுன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் விட உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன்லைனில் ஒர்க் பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக யூ கேன் ரிஜிஸ்டர் அண்ட் யூ கேன் ஒர்க் இட் இன் தி ஆன்லைன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஆன்லைனில் நம்ம MATLAB எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதில் இருக்கிற சில விண்டோஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு MATLABோட பேசிக்ஸ். என்டர் இன் டு தி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். கூகுளில் போயிட்டு MATLAB ஆன்லைன் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக வந்து உங்களுக்கு MATLABோட அஃபிஷியல் சைட்டுக்கு போகும். matlab.mathwork.com இதுதான் எங்களோட அஃபிஷியல் சைட். இதில் போயிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் இமெயில் அடிக்கும். ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணுங்கள், இல்லைனா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களோட எந்த மெயில் ஐடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அஃபிஷியல் மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட பர்சனல் மெயில் ஐடி ஜிமெயில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும். அடுத்தது இதில் வந்து உங்களோட ஆர்கனைசேஷனு என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்கும். கண்டினியூ எனிவே கொடுங்க. உங்கள் ஆர்கனைசேஷன் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அது கேட்கும். நெக்ஸ்ட்டு கேப்சா வெரிஃபிகேஷன். இதில் வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு சக்ஸஸ்னு வந்ததுக்கப்புறமா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் கீழே இருக்க பாஸ்வேர்டோட கண்டிஷன்லாம் சூஸ் பண்ணி 8 கேரக்டர் இருக்கும் மினிமம், அப்புறம் கேப்ஸ்லா இதெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணும். நீ எந்த மெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த மெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எய்தர் ஸ்பேமில் இருக்கலாம், இல்லைனா வந்து இன்பாக்ஸில் இருக்கலாம். நீ அந்த கோடை காப்பி பண்ணி இந்த கோடை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு நெக்ஸ்ட் விண்டோக்கு போகும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேமு, அப்புறம் லாஸ்ட் நேமு, அப்புறம் உங்களோட லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டா, அப்படி இல்லைனா வந்து இன்ஜினியர்ஸ் ஆர் சும்மா ஹாபிக்கு யூஸ் பண்ணுறீங்களா, இது வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டாவுக்கு தான் கேட்குறாங்க. இது ஏதோ ஒன்று கொடுத்துங்க. ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்து இது நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இது என்ன எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். அடுத்தது கொடுத்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். எந்த ஸ்கூலில், எந்த ஆர்கனைசேஷன், எந்த யூனிவர்சிட்டின்னு ஏதோ ஒன்று கொடுத்துங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷனு. இதில் பேசிக் மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் மட்டும் தான் பண்ணலாம். இதில் ட்ரையலை சூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சிமுலேஷன் நம்மளால் பண்ண முடியும். அதனால் ட்ரையல் சூஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த ட்ரையல் சூஸ் பண்ணுறப்ப 1 மந்த் முடிஞ்சோடனே நீ இமெயில் ஐடி வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வேறு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் எக்ஸ்பைரி ஆகிறப்பையும் அதே மெயில் ஐடி வச்சு பண்ணிக்கலாம், வேறு மெயில் ஐடி வச்சு பண்ணிக்கலாம். இதில் ஸ்டேட்டு, பிளேஸு, உங்கள் ஃபோன் நம்பர்ஸு, உங்களோட பின்கோடு இதெல்லாம் கேட்கும். இது வந்து என்ன டூல் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க இது எல்லாமே நம்ம கேட்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு 30 days ட்ரையலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். இதுதான் வந்து மெயினான ஸ்டெப்பு. உங்களுக்கு வெறும் பேசிக்ஸ்னு இருந்துச்சுன்னா ஒன்லி உங்களால் அந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணி மட்டும்தான் முடியும். இதில் சிம்ஸ்கேப் ஃபிசிக்கல் மாடல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது அதுதான். ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் உள்ளார போயிட்டீங்கன்னா மேட்லாப் ஓப்பன் ஆன்லைன் அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா டைரக்டா வந்து உங்களுக்கு மேட்லாப் விண்டோ ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த மேட்லாப் விண்டோஸ்ல எது எது விண்டோஸ் என்னென்னங்கிறத நம்ம பேசிக் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லோட் ஆகட்டும். லோட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வர்றது உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிறது கமாண்ட் விண்டோ. இதுதான். அடுத்தது வந்து இந்த இடத்துல தான் ஃபைல்ஸ்லாம் இருக்க போது. அந்த இடத்துல மேட்லாப் டிரைவ், அது கூகுள் டிரைவ் மாதிரி. இது ஒர்க் ஸ்பேஸில் உங்களோட வேரியபிள்ஸில் வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகும். அடுத்தது கமாண்ட் விண்டோவில் தான் நம்ம கமாண்ட்ஸ்லாம் டைப் பண்ண போகிறோம். என்னென்ன கமெண்ட்ஸ் வேணுமோ. இப்போ நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அன்டைட்டில்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ண போகிறோம். பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் சரி, 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இதை டைப் பண்ணீங்கன்னா அவுட்புட் கமாண்ட் விண்டோவில் வரும். இப்போ இந்த அன்டைட்டில் சும்மா ஒரு பேசிக் ப்ரோக்ராம் டைப் பண்ணி பார்ப்போம். அடிஷன் ப்ரோக்ராம் A is equal to 10, B is equal to 12 அப்படின்னு கொடுக்குறோம். C is equal to A plus B அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரப்போகுது. அதுக்கு ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூஸ்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். இது ஏதோ ஒரு நேமில் சேவ் பண்ணிங்க. நம்பர்ஸில் ஆரம்பிக்காதீங்க நேமை. அது மாதிரி வந்து ப்ரீடிஃபைன்டு சின்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகிடும். கீழே வந்துட்டு C is equal to 22ன்னு வந்து. இப்போ நம்ம பார்த்த மேட்லாப்ல என்னென்ன விண்டோஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கமாண்ட் விண்டோஸ், இதுல தான் வந்து மேட்லாபோட அவுட்புட்டை நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட எந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், என்ன வேரியபிள்ஸ் இருக்கு, அந்த வேரியபிள்ஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது அரேவா இருக்கலாம், இண்டிவிஜுவல் வேல்யூஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அடுத்தது ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில வந்து நம்ம கமாண்ட் விண்டோல என்னென்ன கமாண்ட்ஸ் கொடுக்குறோம், என்ன இன்புட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரியில ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்தது வந்து எடிட்டர். இதுதான் வந்து நம்ம மேட்லாப் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது. இதை தான் வந்து அன்டைட்டில்டு அப்படின்னு ஒரு நேம்ல வந்துச்சா. நியூ ஸ்கிரிப்ட் ஃபைல்ல போய் நியூ கொடுக்கலாம், இல்லைனா நியூ ஸ்கிரிப்ட்னு லெஃப்ட் டாப்ல இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். அது பேரு அன்டைட்டில்னு இருக்கும் நேம். அந்த நேமை நீ ஏதோ ஒரு நேம்ல சூஸ் பண்ணிக்கலாம். அது மேல ரன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், காமிக்கிறேன். அந்த ரன்னு கொடுத்தீங்கன்னா வரும். இதுதான் வந்து இன்ஸ்டால் பண்ண பழைய வெர்ஷனோட ஒரு விண்டோ. இந்த மெயின் விண்டோ, இந்த இடத்துக்கு பேர் தான் கமாண்ட் விண்டோ. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கமாண்ட்ஸ்லாம் டைப் பண்ண போறோம். அப்புறம் ஒர்க் ஸ்பேஸ், இதுதான் ஒர்க் ஸ்பேஸ். நம்ம ஆன்லைன்ல பார்த்தப்ப இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே இருந்துச்சு. நமக்கு தேவையான மாதிரி எப்படி வேணாலும் இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல தான் என்ன இருக்குன்னா வேரியபிள்ஸ் இருக்கும். ABC நம்ம கொடுத்தோம்ல, A ஈக்குவல் டு 10, அடுத்தது வந்து B ஈக்குவல் டு 12னு கொடுத்தோம்ல, அந்த வேரியபிள்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஒரு எக்ஸல் ஷீட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸலாக ஸ்டோர் ஆகும். அது ஒரு வேரியபிளாக இருந்தாலும் எக்ஸலாக தான் இருக்கும். தௌசண்ட்ஸ் ஆஃப் வேரியபிளாக இருந்தாலும் ஒரு எக்ஸல் ஷீட்டில் தான் இருக்கும். அதை நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதான் வந்து கமாண்ட் ஹிஸ்ட்ரி. நம்ம இங்கே என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் இங்கே வரிசையாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இதுதான் உங்களோட ஃபோல்டர் டைரக்டரிஸ். நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில், நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம்னா C:, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், இதில் மேட்லாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, அது மாதிரி இதில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைனில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கூகுள் டிரைவில் எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணீங்கன்னா மேட்லாப் டிரைவ்னு வரும். நீ டைப் பண்ணி சேவ் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸு, எல்லா சிமுலேஷனும் எங்கே ஸ்டோர் ஆகும்னா மேட்லாப் டிரைவில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் எப்போ வேணாலும் மேட்லாப் டிரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மேட்லாப்ல வேணாலும் அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஆன்லைன்லேயே சேவ் ஆகிட்டு இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் அதை எடுத்து ரன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இதில் என்னென்ன பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் வேணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல்ஸை திருப்பி ஓம்ஸ் லாலேருந்து ஆரம்பிச்சு கிர்ச்சாஃப் லா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா, வோல்டேஜ் லா, இதெல்லாம் பேசிக் அனிமேஷன்ஸ், ஆன்லைனில் இருக்க அனிமேஷன்ஸ் மூலமாக, வெப்சைட் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது மேட்லாபோட பேசிக் ஃபங்க்ஷன் என்னென்ன சின்டெக்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம ப்ரோக்ராமை வந்து ஃபார்முலேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.